வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சூப் ரெசிபி. நம்ம வந்து இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வந்து முருங்கைக்கீரை சூப். முருங்கைக்கீரை சூப் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் இல்லைனா ஹீமோகுளோபின் வந்து கம்மியாக இருக்கிறவங்க, சின்ன குழந்தைங்க யார் வேணாலும் இந்த சூப்பை வந்து தாராளமாக எடுக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹீமோகுளோபின் லெவல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாரத்துக்கு வந்து 2லேருந்து 3 வாட்டி நீங்கள் இந்த சூப் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட ஹீமோகுளோபின் லெவல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இது நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான சூப். ஸோ வாங்க அது செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து முருங்கைக்கீரை நல்லா உருவி காம்புலேருந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப்லேருந்து ஒரு 1/2 கப் வரைக்கும் நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு வந்து நல்லா கழுவி ஒரு 2 ஹவர்ஸாவது நீங்கள் வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க. அப்புறமா ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், இல்லைன்னா நீங்கள் வந்து சின்ன வெங்காயம், அதாவது சாம்பார் வெங்காயம் கூட இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 1/2 இன்ச்சு சைஸ்க்கு வந்து இஞ்சி. ஸோ வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையுமே அரைச்சி ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து தக்காளி, பூண்டு, இஞ்சி ஸ்லைட்டாக வேணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா இதை அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம அடுத்தது என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹெவி பாட்டம் கடாயில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிவிடுங்க. கூடவே வந்து ஒரு 1/2 இன்ச்சு சைஸ்க்கு வந்து பட்டை, ஒரு சின்ன துண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இதெல்லாமே வந்து நல்லா எண்ணெயில் வந்து ரோஸ்ட் ஆகட்டும். நம்ம இந்த ரெசிபி வந்து ஒரு கிளியர் சூப், அதாவது நம்ம கார்ன்ஃப்ளவர் ஸ்லரிலாம் யூஸ் பண்ணாமல் ட்ரெடிஷ்னலான மெத்தடில் வந்து முருங்கைக்கீரை சூப் செய்கிறோம். பட்டை வந்து நம்மளுக்கு சூப்புக்கு நல்லா ஃப்ளேவரும் கொடுக்கும், ப்ளஸ் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து சீரகம்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு வந்து நல்லா அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட வந்து இப்போ நம்ம ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம கழுவி அலசி வச்சுருக்க முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிடலாம். முருங்கைக்கீரையும் லேசாக வதக்கிக்கலாம். அப்போ தான் அதோட கசப்பு தன்மை வந்து இந்த மசாலாலாம் வதங்கும் போது கொஞ்சம் கம்மியாகிடும். கூடவே வந்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முருங்கைக்கீரையை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ கீரை நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கழுவி ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பை ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம ஒரு 2 கப்புலேருந்து 3 கப் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 3 கப் அளவுக்கு வந்து தண்ணியை ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃப்ளேம் ஹையாக வச்சுட்டு இதை நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நம்ம சூப் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஃப்ளேம் வந்து லோ பண்ணிவிடுங்க. இப்போ சிம்லேயே வச்சுட்டு வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம சூப்பு வந்து நல்லா இது ஆகட்டும். அப்போ தான் வந்து இலையில் இருக்கிற ஃப்ளேவர்ஸ்லாம் அதில் இறங்கும், பருப்பும் நல்லா வேகும். ஸோ 10 மினிட்ஸ் வந்து நம்ம லிட்டு போடாமல் சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம சிம்மில் வச்சு இது 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம சூப் ரெடி. வாங்க இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான முருங்கைக்கீரை சூப் டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில், ஏன்னா இதோட நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இது நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வந்து இந்த நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு வெறும் அதோட சாறு மட்டும் கொடுங்க. அதுவே குழந்தைங்களுக்கு போதும். அதுலேயே எல்லா சத்தும் இருக்குது. பெரியவங்க வந்து அப்படியே கீரையை மென்று சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.